அன்பு சார்ந்த அனைத்து இந்து சொந்தங்களுக்கும் என் இனிய போகி திருநாள் மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் போகி திருநாள். இன்றைய தினம் போகி திருநாள் அதி விமர்சையாக நாமெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய இந்து சமுதாயத்தில் சனாதன தர்மத்தில் கொண்டாடப்படுகின்ற ஒவ்வொரு பண்டிகைகளும் மிக அர்த்தம் பொதிந்தது. அர்த்தத்தை உணராமல் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருப்பதனால் அதை பல பேர் திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் போகி திருநாளை பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று எல்லோரும் பழமொழி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா இன்னைக்கு காலையில் நமக்கு வேண்டாத அதுவும் மாசு படக்கூடிய பல பொருட்களை போட்டு ரோட்டில் கொளுத்தி கொண்டிருக்கிறோம். இது நம்முடைய அறியாமையை குறிக்கிறது. உண்மையிலேயே இந்த ஒரு வருடமாக நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பல பொருட்கள் வேண்டாத பொருட்கள், அதை கொளுத்த வேண்டும், தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய இந்த போகி பண்டிகையினுடைய சரியான நோக்கம். இன்னொரு நோக்கம், நாம் இந்த போகி பண்டிகை இந்திரனை வழிபாடு, இந்திரன் வழிபாடு என்பது காலம் காலமாக இருந்தது. அந்த இந்திரன் வழிபாடை நாம் கொண்டாட வேண்டும், இந்திரனை வழிபட வேண்டும். ஏன் இந்திரனை வழிபடணும்? இதுக்கு ஏன் போகி அப்படின்னு பேரு? இந்திரனுடைய இன்னொரு பேரு போகின்னு பேரு. அவன் போகத்தை விரும்புவதனால அவனை போகி என்று சொல்லுவார்கள். ஆகவே அவன் பஞ்சபூதங்களுக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால அவனை நாம் வணங்குவோம். ஒரு காலகட்டத்தில் ஒரு கதையே உண்டு புராணத்தில். மிகப்பெரிய அகங்காரம் உண்டாச்சு இந்திரனுக்கு. தன்னை வழிபடுறாங்க, நம்ம இல்லைனாக்க எதுவுமே இல்லை, அப்படி அவனுக்கு அகங்காரம் ஏற்பட்டது. ஸ்ரீகிருஷ்ணர் கோகுலத்தில் இருக்கக்கூடியவரெல்லாம் இந்த ஆண்டு நாம் இந்திர வழிபாடு செய்வதில்லை என்று முடிவெடுக்கிறார்கள். நமக்கெல்லாம் வளம் தருவது, நலம் தருவது இந்த கோவர்த்தன மலை தான். அதனால் நம்முடைய வழிபாடு இந்த தடவை கோவர்த்தன மலைக்கு என்று அறிவிக்கிறார். இதை அறிந்ததும் அவனுக்கு மிகுந்த கோபம் உண்டாகி பெரும் மழை, வெள்ளம், காற்று, அப்படி அந்த ஊரையே நாசம் பண்ணுறதுக்கு அவன் முயற்சி பண்ணுறான். அந்த நேரத்தில் தான் ஸ்ரீகிருஷ்ணர் அந்த கோவர்த்தன மலையை தன் சுண்டு வரலினால் மேலே தூக்கி அனைத்து மக்களையும் அந்த மலைக்கு கீழே வர வச்சு குடை போல பிடிச்சு காக்கிறார். ஆகவே இந்திரனுடைய கர்வமும் அடங்குது. அதனால இந்த இந்திர வழிபாடு தொடர்ந்து இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. பல கிராமங்கள் நாமும் அவனை நோக்கி தான் வழிபடுறோம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு திருநாளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. நாளைய தினம் பொங்கல் திருநாள். இந்த பொங்கல் திருநாளை குறிப்பாக தையில அறுவடை பண்ண புது நெல்லை அரிசி ஆக்கி அதை பானையிட்டு பொங்கலிட்டு நம்முடைய வீட்டு வாசல்ல கோலமிட்டு பொங்கலிட்டு அந்த பொங்கலை சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்வோம். சௌரம் என்று சொல்லக்கூடிய சூரிய வழிபாடும் நம்ம சனாதன தர்மத்தில் உண்டு. சூரியனை வழிபடக்கூடிய நாள் இந்த தைப்பொங்கல். இதை கூட திசை மாற்றணும் என்று நிறைய பேர் முயற்சி பண்றாங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இது தமிழர் திருநாள் அப்படின்னு மாத்தினாங்க. அதற்கு பின்னாடி உழவர் திருநாள் என்று ஆரம்பிச்சாங்க. உழவர் திருநாள் என்று சொன்னார்கள்.
சமத்துவ பொங்கல் என்று சொன்னார்கள். சமத்துவம்ங்கிறது நம்முடைய சனாதன தர்மத்தில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சமதர்ம சமபாவனை தான் சனாதன தர்மம். எந்த வேற்றுமையும் இல்லாமல் இந்து சமுதாயம் வாழ்ந்த காலம் ஒன்று உண்டு. இன்னைக்கு ஜாதியின் பேரால மொழியின் பேரால பல்வேறு கூறுகளாக நாம் எல்லாம் பிரிந்து இருக்கிறதுனால தான் அதை சமத்துவப்படுத்தணுன்றது உண்மைதான். ஆனா இந்த பொங்கல் சமத்துவ பொங்கல்னு நம்ம சொல்லணும்னா நம்மை நாமே கேவலப்படுத்திக் கொள்வது போல இருக்கு. இதை மற்றவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த சமத்துவ பொங்கலை சர்ச்சில் போய் கொண்டாடுறது, மசூதியில் போய் கொண்டாடுறது. இன்னைக்கு மசூதியில் இருக்க தெளிவாக சொல்லிட்டான், பொங்கல் யாரும் கொண்டாடக்கூடாது, அது ஹராம் அப்படின்னு சொல்லிட்டான். சர்ச்சில் அவன் நம்ம மக்களை எப்படியாவது ஏமாத்தணுன்றதுக்காக சர்ச்சில் உட்காந்துக்கிட்டும் பொங்கல் இடுறானுங்க. அனைத்து இந்து சமுதாய மக்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும், இது தமிழர் திருநாளோ அல்லது திராவிட பொங்கலோ இப்படி எந்த பேரில் அழைச்சாலும் அது நம்முடைய சமுதாயத்தை பிரிவினை செய்வதற்காக திட்டமிடுறாங்க. உங்களுக்கே தெரியும், இன்றைய பொங்கல் தினம் யார் கொண்டாடுறாங்க? இந்துக்கள் மட்டும்தான் கொண்டாடுறாங்க. இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் எவருமே அவங்க வீட்டுக்கு முன்னாடி இன்னைக்கு கோலமிட்டு இந்த போகியை துவங்கி நாளைக்கு பொங்கல் கொண்டாடுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிடையாது. அப்போ கொண்டாடுறதெல்லாம் யாரு? இந்துக்கள். இந்துக்கள்லாம் யாரு? தமிழர்கள். நாடு முழுக்க இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுறாங்க. அதில் முதல்ல புரிஞ்சுக்கணும், பொங்கல்ங்கிறது நமக்கு மட்டும்தான் இல்லை, மகர சங்கராந்திங்கிற பேர்ல தேசம் முழுக்க நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த மகர சங்கராந்தியை ஏன் கொண்டாடுறோம்? சூரிய பகவான் ஒரு 6 மாத காலம் தென் திசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். அது முடிந்து நாளைய தினம் மகர சங்கராந்தியில வடக்கு நோக்கி நகர்கிறார். அதான் உத்தராயணம், தட்சிணாயனம். அயனம் என்றால் பாதை. சூரியனுடைய பாதை மாறுகிறது. அதை மையமாக வைத்துத்தான் நாம் பொங்கல் கூட கொண்டாடுகிறோம். இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாமெல்லாம். இதெல்லாம் சூரியனை யார் வழிபடுறார்? நாம தான் வழிபடுறோம், வேற யாரும் வழிபட மாட்டாங்க. கடவுளாக ஏற்றுக்கொள்வார்களா என்றால் நம்மளை தவிர யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே இங்க இருக்கிற தமிழர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழர்கள் வேறு அல்ல, இந்துக்கள் வேறு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு கருத்து. அப்போ பொங்கல் எதுக்குன்னு நமக்கும் புரிஞ்சு போச்சு. அடுத்தது மாட்டு பொங்கல். மாட்டு பொங்கல்ங்கிறது குறிப்பாக அன்றைய காலகட்டத்திலிருந்து இன்றைய காலகட்டம் வரை நாம் நம்முடைய உழவுக்கும் மாட்டு வண்டிகளுக்கும் பால் தருவதற்கும் மாடு ஒரு மிகப்பெரிய பங்காற்றி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மாடு என்பது செல்வம் பேரு. செல்வங்கிறது காரு பங்களாலாம் கிடையாது. மாடுங்கிறது மிகப்பெரிய உயர்ந்த செல்வம். அதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அதை அலங்கரித்து மாட்டு பொங்கல் அன்றி மாட்டை விசேஷமாக நாம் கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் மாட்டு பொங்கல். இதுவும் இந்துக்கள் தான் கொண்டாடுறோம், தமிழர்கள் தான் கொண்டாடுறோம். இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ கொண்டாடுவதில்லை. இந்த திராவிடம் சொல்லக்கூடியவெல்லாம் இதெல்லாம் தெரியாது. மூன்றாவது காணும் பொங்கல். காணும் பொங்கல் என்றால் சுற்றார்கள், உற்றத்தார்கள், நண்பர்கள் இவர்களை காணக்கூடிய பொங்கல். ஒவ்வொருவரையும் போய் நேரடியாக பல்வேறு விதமான பிரச்சனைகளால் நாமும் பிரிந்திருக்கலாம், சண்டை போட்டு கூட பிரிஞ்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் கூட இந்த நல்ல நாளில் ஒருத்தரோட ஒருத்தர் விசாரித்து கொண்டு அவர்களை போய் பார்த்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி அவங்களுக்கு பரிசு கொடுத்து இப்படியெல்லாம் கொண்டாடுறோம். எதை செய்கிறதோ நாம தான். ஆகவே இந்த 3 பண்டிகைகளும் நம்முடைய சனாதன தர்மத்தின் ஒரு அங்கம், இந்து பெருமக்களுடைய ஒரு அங்கம், தமிழர்களுடைய ஒரு அங்கம் என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் அனைவரும் இந்த நல்ல நாளிலே இந்த விழாவை கொண்டாடுவோம். அதோடு கூட தமிழகத்தில் மிக பெரும்பான்மையான மக்கள் ஐயப்ப மலைக்கு போயிட்டு இருக்கோம். நாமெல்லாம் சபரிமலைக்கு போயிட்டு இருக்கோம் விரதம் இருந்து. இன்றைய தினம் மகர ஜோதி, விண்ணிலே மகர ஜோதி தெரியக்கூடிய நாள். ஆகவே இந்த நாளில் நாம் நம்முடைய இல்லங்களில் வாசல்ல சாயந்தரம் சரியா ஒரு 6 மணிக்கு முன்னாடி நல்ல கோலமிட்டு ஒரு 18 அகல் விளக்கை ஏற்றி
கற்பூர ஆரத்தி காட்டி குடும்பத்தோடு சேர்ந்து சரணகோஷம் எழுப்பி நாம் அந்த ஐயனை வழிபட வேண்டும். அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதனால சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் இதை நாடு முழுக்க சொல்லிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழகத்திலும் கூட இந்துக்களாக இருக்கக்கூடிய நாம் இன்றைய போகி பண்டிகை இன்னைக்கு தான் வருது அந்த மகர ஜோதி. ஆகவே இன்று மாலை 6 மணிக்கு எல்லோரும் 18 தீபங்களை ஏற்றி கற்பூரம் ஏற்றி ஆரத்தி காட்டி அந்த ஐயனை அனைவரும் சரணகோஷமிட்டு வணங்குவோம், குடும்பத்தோடு வணங்குவோம் என சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன்.